உதயாவின் காதலன் அத்தியாயம் 3. அப்படியா, உங்களுக்கு விஷயம் தெரியாது போல. வின்சி எடுக்க உதயாவின் முகம் மாறியது. என்ன சொல்ல வரீங்க? ப்ளீஸ் சீக்கிரமா சொல்லுங்க, பஸ் வந்துட போகுது. உதயா, முகில் ஒரு 7 மாசம் இங்க வேலை பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப அவர் மேல ஒரு பொண்ணு புகார் கொடுத்துட்டா. என்னன்னு? அவர் தப்பா பேசுறார், என் தப்பா கூட நடந்துக்கிறாருன்னு. அதனால கல்லூரி நிர்வாகம் அவரை தூக்கிடுச்சு. அவர் இந்த மன உளைச்சல்ல தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டத கூட கேள்விப்பட்டேன். வின்சி சொல்ல சொல்ல உதயாவிற்கு முகம் வேர்த்து விட்டது. முகிலுக்கு ஒண்ணும் ஆகலையே? உதயா குரல் நடுங்க கேட்டாள். இல்ல, அவருக்கு ஒண்ணும் ஆகல உதயா. அவர் அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு போயிட்டார். எங்க போனாரு தெரியுமா வின்சி? உதயா தன்னை மீறி அந்த கேள்வியை கேட்டாள். அந்த குரலில் ஒருவித தவிப்பு இருந்தது. எங்கன்னு தெரியல, ஆனா அவரோட நீங்க தொடர்பு வச்சுக்கிறது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன் உதயா. வின்சி சொல்லி முடித்த போது பேருந்து வந்திருந்தது. வின்சி, வா போகலாம். கீதா பறந்தாள். நான் வரேன் உதயா. உதயா தலையாட்டினாள். வின்சியும் கீதாவும் பேருந்தில் ஏறி மறைந்தனர். உதயாவின் இனிமையான மனநிலை முற்றிலும் கெட்டுப்போனது. முகிலனை பற்றி அவளுக்கு நன்கு தெரியும். அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவனோடு எத்தனையோ நாட்கள் பழகியுள்ளாள். ஒரு நாள் கூட அவன் அவளிடம் எல்லை மீறி நடந்ததே இல்லை. அப்படிப்பட்டவன் ஓர் ஆசிரியர் நிலைக்கு வந்த பிறகு எப்படி தவறாக நடந்திருக்க முடியும்? உதயாவின் மூளைக்குள் ரயில் ஓடியது போல இருந்தது. மணி 11 ஆகியிருந்தது. முகிலன் வந்தால் மட்டுமே எந்த கேள்விக்கும் இடை கிடைக்கும். உதயா மூச்சை இழுத்து விட்டாள். அதே நேரம் பேருந்தில் வின்சியும் கீதாவும் காரசாரமாக விவாதம் செய்து கொண்டிருந்தனர். வின்சி, எதுக்கு கதை விட்ட? முகிலன் சார் அப்படிப்பட்டவரா? வின்சி சிரித்தாள். சிரிக்காத வின்சி, கீதா கோவப்பட்டாள். கீதா, நான் உண்மையதானே சொன்னேன். 3rd இயர் படிச்ச ஐஸ்வர்யாங்கிற பொண்ணு முகிலன் மேல புகார் தந்தாளா இல்லையா? தந்தாதான் வின்சி. ஆனா விசாரணை முடிவுல ஐஸ்வர்யா சொன்னது உண்மை இல்லைன்னு வந்ததே. நீ பாட்டுக்கு அவரை தூக்கிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்க பார்த்தாருன்னு அந்த பொண்ணுகிட்ட கதை விடுற. பாவம், அவ யாரோ. முகிலன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கிறத பார்த்தா அவ அவரோட காதலியாதான் இருக்கணும். அதனாலதான் அப்படி சொன்னேன் கீதா. கீதாவின் கண்களில் அதிர்ச்சி. கீதா, முகிலன் சாருக்கு வேற பொண்ணோட நிச்சயம் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? யார் சொன்னா? அந்த பொண்ணோட அக்கா என் கூட படிச்சவ. அவ நானும் இதே கல்லூரியில் வேலை பார்க்கறதுனால முகிலனை பத்தி என்கிட்ட விசாரிச்சா. நீ என்ன சொன்ன வின்சி? முகிலன் ரொம்ப நல்ல பையன், விட்டுடாதீங்கன்னு சொன்னேன். ஓ, அப்போ உன் தோழி மேல இருக்கிற பாசத்துல இவளை துரத்த பாத்திருக்க. ஆமா, என்னால முடிஞ்ச நல்லது. என் தோழியோட தங்கச்சி வாழ்க்கை கெடக்கூடாது இல்லையா? என்னவோ பின்சி, எனக்கு ஒன்னும் புரியல. நான் இந்த வம்புக்கே வரலப்பா. கீதா அழுத்தினாள். பின்சி வாய்விட்டு சிரித்தாள். நீ அமைதியா இரு. நாம இப்ப விருந்து முடிச்சிட்டு மதியம் போறப்ப அந்த உதயா அங்க இருக்க மாட்டா. நீ வேணும்னா பாரு, துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி இருப்பா. கீதா வாயை இறுக்கி மூடிக்கொண்டாள். இன்னும் ஓடி இருக்க உதயா வெகு நேரமாய் தூங்கிக் கொண்டிருந்த அலைபேசியை எடுத்து பார்த்தாள். அம்மாவிடம் இருந்து 10 முறைக்கு மேல் அழைப்பு வந்திருந்தது. அம்மாவை அவசரமாய் அழைத்தாள். உதயா, எத்தனை தடவை கூப்பிடுறது? எதிர்முனையில் பார்வதி கோவமாய் கேட்டாள். ஏன், என்னாச்சுமா? நான் ஒரு முக்கியமான வேலையா இருந்தேன். என்ன முக்கியமான வேலை? உன் பழைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போயிருக்க. என்னை கேட்டா அது வேண்டாத வேலை. அம்மாவிடம் உதயா அப்படிதான் சொல்லி இருந்தாள். கல்லூரியின் ஏற்பாட்டின் பேரில் பழைய மாணவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சந்திக்க போகிறோம் என்று கதை சொல்லி வைத்திருந்தாள். என்ன விஷயம்னு சொல்லுங்க. உதயா, சொன்னா பயப்பட மாட்டியே? பார்வதியின் குரல் தேய்ந்து ஒலித்தது. உதயாவிற்கு இதயம் ஒரு தடவை வெளியே எகிரி குதித்து உள்ளே சென்றது. இடத்தை விட்டு எழுந்தபடி என்று முனகினாள். உதயா, அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஐயோ! உதயா அலறிவிட்டாள். படாத, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு பைக்காரன் விட்டுட்டான். லேசான அடி, கால்ல மட்டும் கட்டு இருக்கு. ஒரு 10 நாள்ல நல்லாயிடும்னு சொல்லியிருக்காங்க. நான் உடனே வரவா? உதயா சர்வமும் மறந்து விசாரித்தாள். வேணாம் வேணாம், அப்பா உன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். எனக்கு தான் சுத்தமா மனசு கேட்கல. காலையில எழுந்தப்பவே பால் கொட்டி போச்சு. அதுக்கேத்த மாதிரி இப்படி ஆகிடுச்சு. நீ இங்க வந்தாலும் சிரமம்தான். ஒருத்தர் தான் பேஷண்டோட இருக்கணுமாம். நீ நாளைக்கு வந்து பாத்துக்கோ. நான் எதுக்கு கூப்பிட்டேனா, எதுக்கும் கொஞ்சம் கவனமா இரு உதயா. பார்வதியின் குரலில் சிறு அச்சம் இருந்தது. சரிம்மா, நீங்க அப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரிடா உதயா. இணைப்பு அருந்தது.
ஏற்கனவே பாதி காலியாகி இருந்த உதயாவின் பலம் இப்போது மொத்தமும் அடிந்த மாதிரி இருந்தது. நேரம் மதியமாகிவிட்டது. உச்சி வெயில் உதயாவின் முகத்தை முள் மாதிரி குத்தியது. அவள் சற்று நகர்ந்து அமர்ந்தாள். எத்தனையோ கசப்பான மனநிலையில் இருந்தாலும் வயிறு அந்தந்த நேரத்திற்கு தானாய் பசிக்க தொடங்கி விடுகிறது. இந்த வேளையிலும் சுடலைசாமி உதவினால் நன்றாக இருக்கும் என்ற நப்பாசையில் உதயா அவரை திரும்பி பார்த்தாள். ஆனால் அதற்கான சாத்தியம் தென்படவில்லை. அவர் மதிய சாப்பாட்டிற்கு வெளியே செல்லும் மாணவர்களையும் கல்லூரியைச் சேர்ந்த மற்றவர்களையும் கவனித்துக் கொண்டிருந்தார். வண்டிகள் உள்ளேயும் வெளியேயும் போய் வந்த வண்ணமாக இருந்தன. எதிரில் தெரிந்த உணவகம் ஒன்றிற்கு செல்லலாம் என்று தீர்மானித்து எழுந்து நடந்தாள். அங்கே சென்றவள் சாலை நன்கு தெரியும் வகையில் போடப்பட்டிருந்த ஓர் இருக்கையை தேர்ந்தெடுத்தாள். எலுமிச்சை பல சாதத்தை வாங்கி பெயருக்கு கொதித்தாள். உதயா இந்த கல்லூரியில் படித்த காலத்தில் எதிரில் இந்த கட்டிடமே இல்லை. ஒரு பழைய காலத்து வீடும் கொஞ்சம் தரிசு நிலங்களும் கிடந்ததாக ஞாபகம். இப்போது பழச்சாறு கடை, பரிசு பொருள் அங்காடி, துணிக்கடை, கைபேசி பழுது பார்க்கும் கடை, சிறிய உணவகம் என்று பல முளைத்திருந்தன. ஒரு தடவை இங்கிருந்த வறண்ட வெளியில் முகிலனோடு பேசியது உதயாவிற்கு நினைவு வந்தது. உதயா, எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பையன், 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அப்பா ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியில வேலை பார்க்கறாரு. நாங்க ரொம்ப வசதியான குடும்பம் எல்லாம் இல்லை, சாதாரண குடும்பம். அதுக்குன்னு சினிமால வர மாதிரி நான் சொல்ல போறதில்ல. சினிமால என்ன வரும் முகில்? உதயா கேலி பொங்க கேட்டாள். அதான் 2 தங்கச்சிகளை கரை சேர்த்ததும் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஹீரோ சொல்வாரே. முகில் எடுக்க உதயா வாய்விட்டு சிரித்தாள். ஓ, மனசுல பெரிய ஹீரோன்னு நினைப்பு. ஏன் இல்லையா? ஆமா ஆமா, நீ பெரிய ஆள்தான். எதுக்கு இதெல்லாம் இப்ப சொன்ன முகில்? அத முதல்ல சொல்லு. உதயா கேட்க முகில் வேறெங்கோ பார்த்தபடியே சில நொடிகள் அமைதியாயிருந்தான். பின் ஆழ்ந்த குரலில் ஆரம்பித்தான். உதயா, நாங்க ஒரே குடும்பமா வாழ்ந்தாலும் எங்க குடும்பத்துல ஒரு சில சிக்கல் இருக்கு. உதயா அவனையே கண்கொட்டாமல் பார்த்தாள். எங்க அம்மாவும் அப்பாவும் பேசிக்க மாட்டாங்க. ஆனா வீட்டை விட்டு வெளியே போனா மட்டும் சாதாரண தம்பதி மாதிரி நடந்துப்பாங்க. அதே மாதிரி எங்க அப்பா என்கிட்டையும் என் தங்கச்சி கிட்டையும் பேச மாட்டார். என்னோட கடைசி தங்கச்சி கிட்ட மட்டும்தான் பேசுவார். ஏன்? இது என்ன குடும்பம் முகில்? எங்க வீட்டுல மொத்தம் 3 பேர் தான். நான், எங்க அம்மா, எங்க அப்பா. ஆனா ஒரு நாள் கூட நாங்க பேசிக்காம இருந்ததில்ல. ஒருத்தர் மேல ஒருத்தர் நிறைய அனுபவிச்சிருக்கோம். உதயா, ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்படிதான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. நான் படிக்கிற வரைக்கும் தான் வீட்டோட தொடர்புல இருப்பேன். அப்புறம் அங்கிருந்து விலக போறேன். உன்னோட ஆரம்பிக்கிற வாழ்க்கைதான் என் கஷ்டத்துக்கு வடிகாலா இருக்கும்னு நம்புறேன். உதயா, ஒரு குடும்பம்னா எப்படி அழகா இருக்கணும், எந்த மாதிரி பிணைப்பு இருக்கணுங்கிறதை எல்லாத்தையும் நான் முழுசா அனுபவிக்கணும். உதயா, நீதான் அதுக்கு ஒரே வழியா தெரியற. முகிலனின் குரல் ஒரு மாதிரி ஆனது. கண்டிப்பா முகில், உன் மனசுல இருக்கிற கவலை எல்லாம் விடு. நீயும் நானும் சேர்ந்து ஆரம்பிக்கிற வாழ்க்கை ஒரு கவிதை மாதிரி அழகா இருக்கும். நீ இழந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம குடும்பத்துல பாப்ப. உதயா காதலனின் துன்பம் துடைக்க நம்பிக்கையை குரலில் ஆறாக பாய விட்டாள். அது போதும் உதயா, எனக்கு இந்த உலகத்துல வேற ஒன்னும் வேணாம். முகில் உணர்ச்சி வசப்பட்டான். அம்மா அம்மா! கடை சிப்பந்தி கூவ உதயா திடுக்கிட்டு சுயநினைவிற்கு வந்தாள். லேசாய் அவன் அறியாமல் கலங்கியிருந்த கண்களை கைக்குட்டையால் நாசுக்காய் ஒற்றி எடுத்துவிட்டு அவனை பார்த்தாள். வேற ஏதாவது வேணுங்களா? இல்ல, போதும். பில் கொடுங்க. பணத்தை கட்டினாள். அதே வேளை பின்சியும் கீதாவும் கல்லூரிக்கு திரும்பியிருந்தனர்.